நம்ம இன்னைக்கு பேசுற வீடியோல வந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். சௌமியான்னு பேரு. அவ வந்து திருப்பதியில இருக்கா. ஜோசியத்து ஜாதகத்துல இதுல வந்து நம்பிக்கை இருக்கவா அவளை ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நாங்க ஜாதகத்தை எப்படி நம்புறோம் நம்பலையா இல்ல எப்படி நானும் மாமா நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை நாங்க எங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்க வந்து அவள்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். அவளும் நிறைய இதை பத்தி படிச்சுட்டு இருக்கா. ஸ்கிரீன்ல நம்பர் வரும். அப்புறமா 2 நம்பர் வரும். என்னன்னா சௌமியா வந்து சௌமியாவோட அண்ணா பையன் ஒருத்தர் இருக்கா, அவ 2 பேருமே வந்து பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால 2 பேர் நம்பரும் நாங்க ஷேர் பண்றோம். சப்போஸ் யாராவது வேணும்னா அவள்கிட்ட நீங்க பண்ணலாம். ஜாதகம் பாக்குறது, பொருத்தம், கல்யாண பொருத்தம் பாக்குறது, இதுக்கெல்லாம் வந்து ரீச் அவுட் பண்ணலாம் சௌமியாவை. பொருத்தம் எல்லாரும் வரல, எல்லாரும் பொருத்தம் பார்க்காம பண்ணக்கூடாதுன்னு இருக்கா சில பேர். ஆமா, ஜாதகமும் எடுக்காதவா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சில பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு எங்கேயாவது இங்க அவளே ஆப்ல போட்டு கூட பாத்துற ஏதாவது பாத்துட்டு அவளே மண்டை குழம்பு போய் என்ன பண்றது எது பண்றது தெரியாம ரொம்ப தவிச்சுட்டு இருக்கா. அதனால இப்ப வந்து நான் அவளுக்கு சொல்யூஷனுக்காக நான் கேட்கிறேன். சௌமியாட்ட நான் கொடுத்தேன் 2 ஜாதகத்தை, பொண்ணு பையன் கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணுங்க சௌமியா? நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சௌமியா, திருப்பதியில இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஜோசியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், பார்க்குறேன். திருமணத்துக்குன்னு பார்க்கணுன்னா 2ஆம் பாகம், 7ஆம் பாகம், 8ஆம் பாகம் முக்கியமாக பார்க்கணும். அதை பார்த்து அது பொருந்த நட்சத்திரத்தில் பொறுத்தது நட்சத்திர பலன் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. நட்சத்திர பொறுத்த மட்டும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாவங்கள்லாம் நன்னா இருந்தாலும் கூட நம்ம கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம். நட்சத்திரம் பொறுத்த இல்லாட்டா கூட. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு இது 2 மேட்ச் ஆல வேணான்னு விட்டுறாங்க. நிறைய பேர் மிச்சதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு, நட்சத்திரத்தை பார்த்து நம்ம அதை மட்டும் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் இல்லையா. கட்டத்தை வச்சும் ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தை வச்சும் பார்த்து நம்ம அதுல ஓகேவா இருந்தாலே நம்ம ஓகே பண்ணிடலாம். அந்த நட்சத்திர பொருத்தம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கிறான். இப்ப அதுல வந்து பொருத்தம் இல்லை அப்படின்னா they are not proceeding. So அது வந்து கரெக்ட்டா? இல்ல, அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஜாதக கட்டம் தான் முக்கியம் நமக்கு ஃபர்ஸ்ட். நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். மொத்தமே 27 நட்சத்திரம். ஆனா இந்தியால மட்டும் 140 கோடி பேர் இருக்கும். சோ அது ஒண்ணு வச்சு மட்டும் நம்ம பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ஈகிள்ஸ் பாயிண்ட் வியூ தான். சோ அதை வச்சு மட்டும் யாரும் கன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஜாதகம்ன்றது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கானது அவளோட ஜென்ம ஜாதகம்ன்றது. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனோ ஒரு டிசைட் பண்றதோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான இது. நட்சத்திரத்துல நல்ல நட்சத்திரம், கெட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் பண்ணக்கூடாது, அந்த நட்சத்திரம் பண்ணலாம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை எல்லா நட்சத்திரமுமே நல்லதுதான். இத பத்தி நம்ம கூட பேசிட்டோம். ஆயில்யம் பண்ணக்கூடாது, சேரக்கூடாது, மூலம் பெண் மூலம் பண்ணக்கூடாதுன்றாலே அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அதுல நட்சத்திரத்துல வச்சு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க பொண்ணு வந்து 3 நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு கான்செப்ட் வந்து ஆதாரம் எங்கேயுமே கிடையாது ஜோசியத்துக்கு. ஓகே, இப்போ ஜெனரலா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து தோஷம் அப்படிங்கிறா, கல்யாணத்துக்குன்னு ஒரு தோஷம். இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவோ தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் அது எவ்வளவோ தோஷம் இருக்கு. மேக்சிமம் ஒரு தோஷம் அப்படி கல்யாணத்துக்கு டிலே ஆக போறது அவ்வளவுதானே. ஸோ மேக்சிமம் உங்களை பொறுத்தளவு எவ்வளவு டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஒரு ஜெனரலா ஒரு மேரேஜ்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பொறுத்து 25 இயர்ஸ் அப்படிதான் பார்க்கவே ஆரம்பிக்கலாம். ஆமா, அப்ப செவ்வாய் தோஷம் 7 செவ்வாய் இருந்தா அந்த மாதிரி இருந்தா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டிலே ஆகும். அவ்வளவுதான் இல்லையா? அதோட எதுவுமே கிடையாது. 25 வயசுல ஆக வேண்டிய கல்யாணம் 28 வயசு அவ்வளவுதான் போக முடியும். இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த செவ்வாயோட தசை வந்தாதான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும். செவ்வாய் தசையே வரல அப்படின்னா நம்ம இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே வேண்டாம். சாதாரண ஜாதகம் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய பேர் அப்படி போயிடுறான். இல்லை ஜாதகத்தை பத்தி இது பொருந்தல அது பொருந்தல அப்படின்ற. ஸோ இப்போ நீங்க சொல்றது நல்ல வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க 2 பேருமே தான். ஜாதகம் சொல்ற மாதிரி 27 நட்சத்திரம் 27 கோடி மனுஷா இருக்கா. அதை வந்து அப்புறம் ஜாதகம் பார்க்காம இதை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் எல்லாருக்கும் வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது வேகமா. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து உங்க மூலமா நீங்க வந்திருக்கீங்க, ஏதோ பெருமாள் வீட்டில் கரெக்டா அதாவது உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு.